ஹலோ கைஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, மெயினா நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்ஸான ப்ராஜெக்ட் ஓகேவா? ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, மெயினா நான் யூஸ் பண்ண போறது ESP32 ஓகேவா? ஸோ மெயினா ESP32 யூஸ் பண்றது எதுக்காக? அதே மாரி Arduino Nano இருக்கும்போது நான் எதுக்கு ESP யூஸ் பண்றேன் அப்டிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன் இந்த வீடியோல ஓகேவா? ஸோ வந்து மெயினா Arduino யூஸ் பண்ணாததுக்கு ரீசன் பார்த்தோம் அப்டின்னா, இங்க வந்து ப்ளூடூத்தும் இல்ல. அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, வைஃபை இல்ல. ஓகேவா? 2 மாடியூல்ஸுமே இதுல பார்த்தீங்க அப்டின்னா, இன்பில்டா இல்ல. அதே நேரத்தில நம்ம பார்த்தோம், இங்க ESP32ல பார்த்தோம் அப்டின்னா, வைஃபையுமே இருக்கு. அதே மாரி ப்ளூடூத்துமே இருக்கு. ஓகேவா? இந்த மாரி 2 மாடியூல்ஸுமே இதுல வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. அதே மாரி 2 கூட பிரைஸ் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்டின்னா, ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ₹60 பக்கம் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்டின்னா, ESP32 எடுத்துட்டேன். அதே மாரி நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, மோட்டார் டிரைவர். ஓகேவா? இந்த மோட்டார் டிரைவர் பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்டின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கார்ஸ் ஓகேவா? அந்த கார்ஸ்க்கு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா மோட்டார்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி